ஏன்னா அது இவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குது. இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகையை விட பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகிற சலுகைகள் குறைவாக இருக்குது. இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தாவேக்கா இருக்குது. ஏன்னா ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு தான் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். இப்போ இந்த சலுகை விஷயத்தில் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய வேரியேஷன் இருக்குது. அதை மாற்றுங்கிறது தான் இவங்க நீதிமன்றத்துக்கு போய் கோரிக்கையாக வைக்கிறாங்க. இது மாறுமா மாறாதான்னு நமக்கு தெரியல. ஏன்னா தமிழக அரசும் நீதிமன்றமும் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவு அது. தமிழக அரசு இந்த வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்கி கொடுத்துருச்சு. இப்போ நீதிமன்றம் அதை சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இது மாற்றுவாங்களான்னு நமக்கு தெரியல. இப்போ 5000 பேர் கூடனா இவ்வளோ டெபாசிட் கட்டணும், 50,000 பேர் கூடனா இவ்வளோ டெபாசிட் கட்டணும்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ விஜய் கூட்டத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கணிக்கவே முடியாது. இப்போ 5000 பேர் வருவாங்கன்னு நீங்கள் கணிச்சிங்கன்னா 50,000 பேர் வந்து நிற்பான். நீங்கள் 50,000 பேருக்கு பணம் கட்டினீங்கன்னா 5,00,000 பேர் வந்து நிற்பான். அப்போ இவங்க என்ன கணக்கில் பணத்தை கட்ட முடியும்? இப்போ அதிகப்படியான தொகையை கேட்கும்போது அதை எப்படி ஒவ்வொரு முறையும் கட்டிக்கிட்டு இருக்க முடியும்? இது மாதிரி 1000 பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஒருவேளை அதில் ஏதாவது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிற பட்சத்தில்